வணக்கம் இனிய உறவுகளே. இசையால் கலையால் இணைந்த நட்புகளுக்கு உங்கள் அன்பன் இசை அரசுவின் இனிய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு, சிற்பியின் 4 பொம்மைகள் என்ற தலைப்பிலே ஒரு பதிவை பார்த்தேன். அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நாட்டை ஆளும் அரசனிடம் அந்த நாட்டின் மிகச்சிறந்த சிற்பி 4 பொம்மைகளை கொண்டு வந்து கொடுத்தார். அரசர் சிற்பியிடம், நான் என்ன சிறு குழந்தையா இதை வைத்து விளையாடுவதற்கு என்று கோபமாக கேட்டார். அதற்கு அந்த சிற்பியோ, இல்லை அரசரே, நம் வருங்கால அரசருக்கு, அதாவது நம் இளவரசருக்கு என்கிறார். இந்த பொம்மைகளில் பல சிறப்புகள் உண்டு அரசே. 4 பொம்மைகளில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு ஓட்டை உண்டு, பாருங்கள் என்றார். அரசர், இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்க, முதல் பொம்மையை அரசரிடம் கொடுக்கிறார் சிற்பி. கூடவே ஒரு மெல்லிய சங்கிலியையும் கொடுத்து அதன் காதில் 2 ஓட்டைகளில் விடச் சொல்கிறார். சங்கிலி மறுபக்க காதில் வருகிறது. சிற்பி, மனிதர்களில் சிலர் நாம் எதை சொன்னாலும் இப்படித்தான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் வழியே அனுப்பி விடுவார்கள் என்றார். 2வது பொம்மையை கொடுத்து அதையே திரும்ப செய்ய சொல்கிறார். இந்த பொம்மையில் சங்கிலி வாய் வெளியே வருகிறது. இந்த மாதிரி மனிதர்களில் சிலர் எதை சொன்னாலும் அடுத்த நொடியே வெளியில் விட்டு பரப்பி விடுவார்கள் என்றார். பிறகு 3வது பொம்மையை கொடுத்து மீண்டும் அதையே செய்ய சொல்கிறார் சிற்பி. இதில் சங்கிலி வெளியே வரவே இல்லை. சிற்பி, இவர்களோ எதை சொன்னாலும் உள்ளேதான் இருக்கும், வெளியில் வராது என்கிறார். அப்போது இதில் யார்தான் சிறந்த மனிதர் என்று அரசர் கேட்கிறார். என் கையில் இருக்கும் 4வது பொம்மைதான் அரசே என்று சிற்பி சொல்கிறார். அரசர் பொம்மையின் காதில் வழியே சங்கிலியை விடுகிறார். மறுபக்க காதின் வழியே வருகிறது. சிற்பி மீண்டும் செய்ய சொல்கிறார். 2வது முறை வாயின் வழியே, 3வது முறை வரவே இல்லை. சிற்பி, 4வது பொம்மையை போன்ற மனிதர்கள் தான் நம்பகமானவர்கள், அவர்களை முழுமையாக நம்பலாம் என்கிறார். எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசி, எங்கு கேட்க வேண்டுமோ அங்கே கேட்டு, எங்கே அமைதியாய் இருக்க வேண்டுமோ அங்கே அமைதியாய் இருப்பார்கள் என்று விளக்கம் கூறினார். ஆம் நல்லதயங்களே, நாம் 4வது பொம்மையை போல் இருக்க வேண்டும். மற்ற 3 பொம்மைகளைப் போல இருப்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும், வாழ்ந்து ஆக வேண்டும், ஆம், கடந்து போக வேண்டும் என்று கூறி இந்த நல்ல பதிவை நமக்கு அளித்த நல்லிதயத்திற்கும் இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்லிதயங்களுக்கும் என்றும் உங்கள் அன்பின் மகிழ்வில் நன்றி மறவா நாட்டுப்புற பாடகன் நடிகன் இசை அரசு. நன்றி, வணக்கம், தந்தேனே நல் வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போமா?